Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last class la example 2.40 2.41 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 2.42 ல இருந்து 2.45 வரைக்கும் பார்க்கலாம். இல்ல எக்ஸாம்பிள் 2.42 பாருங்க. Find the 8th term of GP 9,3,1 and so on. அதாவது இந்த சீக்வென்ஸோட 8th term T8 என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த சீக்வென்ஸ்ல இருந்து நாம வந்து என்னென்ன எழுதிக்கலாம் given first term A is equal to 9. Second common ratio na r எப்படி கண்டுபிடிக்கிறது second term divided by first term அப்ப 3 divided by 9 3 1s are 3 3s are அப்போ r ஓட வேல்யூ என்ன 1/3 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது t8 வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா தேவை tn ஃபார்முலா தேவை tn is equal to a r power n minus 1 அப்ப n க்கு பதிலா 8 போடலாமா அப்ப t8 is equal to a ஓட வேல்யூ என்ன 9 into r ஓட வேல்யூ என்ன 1/3 the whole power n ஓட வேல்யூ என்ன 8 minus 1 ஓகேவா 9 into 1/3 8 minus 1 வேல்யூ என்ன 7 அப்போ 9 into இந்த 7 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 1/3 squared into 3 power 5 னு சொல்லி பிரிச்சுக்கிறேன் அப்ப வந்துட்டு பேஸ் ஈக்குவல் பவர் ரெண்டே ஆட் பண்ணா 2 + 5 என்னது 7 அப்போ எனக்கு வந்துட்டு 3 power 7 நான் 3 squared into 3 power 5 னு சொல்லி பிரிச்சுக்கிறேன் 3 squared வேல்யூ என்ன 9 அப்ப இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எனக்கு கேன்சல் ஆயிடும் வேல்யூ வந்து 1/3 power 5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா 1/3/5 அதாவது 3 power 5 ஓட வேல்யூ வந்து 243 சரியா 243 அதாவது 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 81 3s are 243 இந்த மாதிரி சொல்லி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது 3 into 3 into 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 81 3s are 243 புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோம்னு Next example பாருங்க in a GP the fourth term is 8/9 and seventh term is 64/243 find GP அதாவது ஒரு GP னா geometric progression sequenceல fourth term வந்து 8/9 அதாவது T4 வந்து 8/9 seventh term வந்து 64/243 T7 வந்து 64/243 ன்னு கொடுத்துட்டு find GP அதோட general form இருக்கு இல்லையா A, AR, AR squared and so on இந்த ஃபார்மட்ல எழுதுங்க அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு முதல்ல given என்ன T4 is equal to 8/9 next T7 is equal to 64/243 நம்மளுக்கு Tn ஃபார்முலா தெரியும் Tn is equal to என்னது A r power n minus 1 இல்லையா அப்போ நான் ஃபர்ஸ்ட் T4 க்கு முதல்ல எழுதிக்கிறேன் T4 is equal to A r power n வேல்யூ என்ன 4 minus 1 T4 வேல்யூ என்ன 8/9 is equal to A into r power 4 minus 1 3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் next T7 is equal to என்ன வரும் A r power 7 minus 1 T7 வேல்யூ என்ன 64/243 is equal to A r power 7 minus 1 6 இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே வச்சு நம்ம வந்து A வேல்யூ r வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா ஏன்னா A வேல்யூ r வேல்யூ தெரிஞ்சா நம்ம இந்த ஃபார்ம் எழுத முடியும் இல்லையா நம்ம வந்துட்டு இதே வந்து APR தான் நம்ம வந்து ப்ளஸோ மைனஸோ பண்ணிருப்போம் இது GPR இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணனும் இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதாவது 2 ஐ 1 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் 2/1 சரியா A power r A r power 6 divided by A r cube is equal to 64/243 divided by AR cube என்னது சொல்லிருக்கோம் 8/9 ஓகே இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும் r கியூபும் r power 6ல ஒரு 3 போயிட்டு பேலன்ஸ் 3 இருக்கும் சரியா இப்போ 8 1s are 8 8s are 64 9 1s are 9 27s are வந்துட்டு எனக்கு 243 அப்போ r cube is equal to 8/27 r cube is equal to 8 எப்படி எழுதிக்கலாம் 2 cube னு சொல்லி எழுதிக்கலாமா 27 எப்படி எழுதிக்கலாம் 3 cube னு சொல்லி எழுதிக்கலாமா இப்போ பாருங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த r cube is equal to இங்க உள்ள பவர் தனித்தனியா இருக்குல நான் அதை வந்துட்டு ஹோல் பவரா எழுதிக்கிறேன் அதாவது 2/3 the whole power 3 அப்ப இந்த பவரோட 3 இந்த பவரோட 3 கேன்சல் ஆகி r is equal to 2/3 ன்னு கிடைக்கும் சரியா இப்போ எனக்கு r ஓட வேல்யூ கிடைச்சு போச்சு நெக்ஸ்ட் இந்த r வேல்யூவை கொண்டு வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு a வேல்யூ கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் implies a into r வேல்யூ என்ன 2/3 the whole cube is equal to 8/9 சரியா அப்ப a into r 2 cube வேல்யூ என்ன 8 divided by 3 cube வேல்யூ என்ன 27 is equal to 8/9 இந்த 8 இந்த 8 கேன்சல் 9 1s are 9 3s are அப்ப a/3 is equal to 1 அப்போ a is equal to இந்த 3 இந்த சைடு போச்சுனா
3 ones are 3. அப்போ a ஓட வேல்யூ என்ன 3, a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 2/3. இப்போ நம்ம என்ன a வேல்யூ r வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆக்சுவலா என்ன எழுதணும், gp ஓட ஃபார்ம் எழுதணும். a, ar square and so on. இந்த ஃபார்மட்ல தான் அவங்க எழுத சொல்லிருக்காங்க. a ஓட வேல்யூ என்ன 3, a 3 into r ஓட வேல்யூ 2/3, a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 2/3 the whole square. ஓகேவா? 3, இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். சரியா? இப்போ ஸ்கொயர் வந்து இதுக்கும் இருக்கு இதுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஒரு 3 ஸ்கொயர்ல ஒரு 3யும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 4 டிவைடட் பை 3 ஸ்கொயர்ல ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு 3 மட்டும் இருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு 3 இங்க வந்துரும். so on. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன 3, 2, 4/3 and so on. இந்த சம் எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. The product of 3 consecutive terms of GP is 343 and the sum is 91/3. Find 3 terms. அதாவது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல உள்ள 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணா, அதாவது மல்டிப்ளை பண்ணா 343, அதே டேர்ம்ஸை ஆட் பண்ணா 91/3 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா a - d, a, a + d எடுத்துக்கணும். இதே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா நம்ம a/r, a, arன்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? அப்போ என்ன வரும், லெட் a/r, a, ar be the 3 consecutive terms. சரியா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி 3 terms is 343. அதாவது இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 343. அதாவது a/r into a into ar. இத மல்டிப்ளை பண்ணா வேல்யூ என்ன 343. ஓகே. அப்ப இந்த r கேன்சல் ஆயிடும். 3a is equal 3a வந்து மல்டிப்ளை பண்ணா a³ is equal to 343 எப்படி எழுதிக்கலாம்னா 7³ ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? அப்ப இந்த 3யும் பவர்ல உள்ள ரெண்டு 3யும் கேன்சல் ஆகி a ஓட வேல்யூ 7 ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப a ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, and the sum is இந்த மூணு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜரையும் பிளஸ் பண்ணா 91/3. அப்போ a/r plus a plus ar is equal to என்னது 91/3. இப்போ இந்த மூணுலயுமே a காமனா இருக்கு இல்லையா? நான் a வெளியில எடுத்துக்கிறேன். என்ன வரும் 1/r plus 1 plus r is equal to 91/3. மூணு ஏவும் எனக்கு காமனா இருக்கு இல்லையா? அதனால வந்து காமனா இருக்க a வெளியில வச்சுக்கிறேன். அப்போ a into 1/r plus 1 plus r is equal to 91/3. a ஓட வேல்யூ என்ன 7 into இந்த r நான் வந்து எல்லா சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல r இருக்கு, இங்க எல்லாம் இல்ல இல்லையா? அதனால மேல வந்து 1 plus இங்க r into 1 r plus r into r square divided by r is equal to 91/3. இப்போ 7 ones are 7 13s are வந்து எனக்கு 91. சரியா? 7 ones are 7 13s are 91. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்க 3 இருக்குல, இது இந்த சைடு வந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வரும். டினாமினேட்டர் இருக்க r இந்த சைடு வந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்ப 3 into 1 plus r squared is equal to 13r. ஓகேவா? அப்ப 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3 plus 3r plus 3r squared. இந்த பிளஸ்ல உள்ள 13r இந்த சைடு வந்துச்சுனா -13r is equal to 0. 3r squared 3r minus 13r minus 10r plus 3 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. நம்ம r தானே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கலாமா? இங்க r க்கு முன்னாடி 3 வந்துட்டனால இந்த 3 லாஸ்ட் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 3 3s are 9. எனக்கு மல்டிப்ளை பண்ணா 9 வரணுமா? பிளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு -10 வரணுமா? அப்போ 9 ones are 9 இல்லையா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே எனக்கு ஆட் பண்ணா 10 வருது. ஆனா 10 ஓட சிம்பிள் என்ன மைனஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப எனக்கு ஆடும் பண்ணனும். சிம்பிள் மைனஸ்லயும் வரணும்னா -9 -1. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. -9 plus -1 வேல்யூ என்ன? -10. -9 into -1 வந்து வேல்யூ 9. ஏன்னா வந்துட்டு 9 into 1 9, minus into minus plus வந்துருச்சா? அப்ப r இதோட ஸ்டாப் பண்ணிட கூடாது. இதுக்கு அப்புறம் நம்ம 3r மல்டிப்ளை பண்ணோம்ல, அதனால திருப்பி 3r டிவைட் பண்ணனும். டிவைடட் பை 3 divided by 3. அப்ப 3 ones are 3 3s are. அப்படினா என்ன வரும்? r இது வந்து 1. அதனால r -3 into இங்க 3 இருக்குல, அதனால 3r - 1 is equal to 0. அப்ப r is equal to 3 வரும். இல்லைனா r is equal to 1/3 வரும். சரியா? இதுதான் வந்துட்டு r ஓட ரெண்டு வேல்யூ. நம்ம என்ன கொடுத்து ஆக்சுவலா கேள்வி என்ன? இந்த மூணு டேர்மோட வேல்யூ என்ன? ஃபைண்ட் தி 3 டேர்ம்ஸ். a/r என்ன, a என்ன, ar என்ன. இதானே? அப்ப a ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, r ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஆனா r க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. என்னென்ன வேல்யூ?
3யும் இருக்குது 1/3 இருக்குது. அதனால நான் முதல்ல r is equal to 3னா எப்படி வரும்னு சொல்லி இப்போ பார்த்துக்கிறேன். என்னது கண்டுபிடிக்கணும்? a/r, a, ar. ஓகேவா? a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 7. 7 by r ஓட வேல்யூ 3, 7, 7 into 3. அப்போ 7/3, 7, 7 3s are 21. இது வந்து r வந்து 3ஆ இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். இது r is equal to 1/3 இருந்தா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? r is equal to 1/3. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a/r, a, ar. a ஓட வேல்யூ என்ன? 7 by 1/3, 7, 7 into 1/3. ஓகேவா? அப்போ இந்த டினாமினேட்டர் கீழே டிவைட் வந்திருக்கு இல்லையா? அப்போ டிவைட் கீழே டிவைட் வந்துச்சுன்னா இந்த டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கணும். அப்போ 1/3 ரெசிப்ரோக்கலா எடுத்தா என்ன வரும்? 3 வரும். ஆல்ரெடி 7 இருக்கு. அப்போ 7 into 3 வேல்யூ என்ன? 21, 7, 7 into 1/3, 7/3. அப்போ r is equal to 3 இருந்தா 7/3, 7, 21. r is equal to 1/3 இருந்தா 21, 7, 7/3. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? Next example 2.45 பாருங்க. The present value of machine rupees 40,000 and its value decreases each year by 10%. Find estimated value of a machine 6th year. அதாவது ஒரு மெஷினோட விலை, எந்த மெஷின் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மெஷினோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 40,000. அதாவது இன்னைக்கான விலை வந்துட்டு 40,000. அந்த மெஷின் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 10% வந்துட்டு கம்மியாகுதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து 40,000னா நெக்ஸ்ட் இயர் இந்த 40,000ல 10% உள்ள வேல்யூ கம்மியாயிட்டு மீதி அந்த விலையை தான் அந்த மிஷினை வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இயரும் எனக்கு 10% கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு 6th இயர் அந்த மிஷினோடைய விலை என்ன, ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, மிஷினோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன? 40,000 இல்லையா? அது மாதிரி எழுதிப்போம். தி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் இஸ் rupees 40,000. ஓகேவா? ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் இஸ் rupees 40,000. என்ன கொடுத்துருக்காங்க? அந்த மெஷின் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் 10% கம்மியாகும்னு சொல்றாங்க. அப்போ இந்த வருஷத்துக்கான வேலை 40,000னா நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கழிச்சு அதோட வேலை எப்படி இருக்கும்? 10%. அதாவது இந்த வேலையோட 10% கம்மியா இருக்கும் தானே? ஃபர்ஸ்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு 40,000 மைனஸ் 40,000 தான் 100. சரியா? 40,000 தான் 100%. நம்மளோட 100% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 40,000 சொல்லுவோம். இந்த 100%ல இருந்து 10% மைனஸ் ஆகுது. அதாவது 100% இன்டூ 100% minus 10%. Okay, 40,000 into 100% minus 10% value is 90%. 40,000 90% அப்படி எழுதிக்கணும் into 90 by 100 னு சொல்லி எழுதிக்கணும். அதாவது 90% உள்ள வேல்யூ by 100 போட்டு எழுதிக்கணும். பெர்சன்டேஜ் போகணும்னா சரியா? இது ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் கழிச்சு என்ன ரேட் வருமோ அந்த ரேட்டுக்கான சீக்வன்ஸ். செகண்ட் இயர் அதாவது இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? இப்போ 40,000 இதுல இருந்து தான் அப்புறம் வந்து 10% கம்மியாகும். இதுல இருந்து 10% கம்மியாகிறது ஃபர்ஸ்ட் இயர், இதுல இருந்து 10% கம்மியாகிறது அதுக்கு அடுத்து உள்ள இயர். அப்போ 40,000 into 90 by 100 into இதுல உள்ள 100%. இப்போ இதுதான் நம்மளுக்கு 100%. இதுல இருந்து தான் 10% கம்மியாகுது இல்லையா? பட் 100 minus 100% minus 10%. 40,000 into 90 by 100 into 100% minus 10% value என்ன? 90%. 90% னா 90 by 100. 40,000 into 90 by 100 into 90 by 100, 90 by 100 the whole square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இது செகண்ட் இயர். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் எப்படி வரும்? இந்த மாதிரி வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் போயிட்டே இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள பிரசன்ட் வேல்யூ என்ன? 40,000 கமா 40,000 கமா நெக்ஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு கம்மியாகுது? 40,000 into 90 by 100. நெக்ஸ்ட் 40,000 into 90 by 100 the whole square and so on. இதுதான் வந்து நம்மளுடைய சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை வச்சு தான் நம்ம 6th இயர் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன? a is equal to 40,000. சரியா? நெக்ஸ்ட் காமன் ரேஷியோனா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் is equal to செகண்ட் டேர்ம் என்னது? 40,000 into 90 by 100 divided by 40,000. அப்ப இந்த 40,000 இந்த 40,000 கேன்சல் ஆகி r ஓட வேல்யூ என்ன வரும்? 90 by 100 வரும்.
சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 60 இயர் மெஷினோட வேல்யூ என்ன, அதாவது T6 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம Tn ஃபார்முலா தெரியும். Tn is equal to AR power n minus 1. T6 is equal to A ஓட வேல்யூ என்ன? 40,000 into R ஓட வேல்யூ என்ன? 90 by 100 into n என்னது 6. So 6 minus 1. ஓகேவா? T6 is equal to 40,000 into இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும். 9 by 10 னா 0.9 அர்த்தம். சரியா? 0.9 into 0.9 the whole power 6 minus 1 5. அப்போ இந்த 0.9 whole power 5 பண்ணிட்டு into 40,000 பண்ணா நம்மளோட வேல்யூ என்ன வரும்னா 23,619.60, அதாவது 23,619.60. அதாவது 60 இயருக்குள்ள அந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ வரும்னா, மிஷின் இப்போ வந்துட்டு 60 இயரில் போய் அந்த மிஷினை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 23,000க்கு தான் போகுமா, 23,619 rupeesக்கே அந்த மிஷினை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதான் அந்த சம் எப்படி போட்டோன்னு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் 2.42லேருந்து 2.45 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.7 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.